நெல்லையில இளைஞரை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. என்ன காரணம் என்று அறிவோம். விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். இந்த சம்பவம் நிகழ்ந்த இடமாக நாம அறியறது அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி ஆலங்குளத்துல நடந்திருக்கு. நான் நெல்லைன்னு சொல்லியிருந்தேன், மன்னிக்கும். தென்காசி ஆலங்குளத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. விவரங்களை வழங்குவதற்காக இணைஞ்சிருக்காரு ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நடந்தது? இந்த இளைஞரினுடைய தற்பொழுதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இருக்கக்கூடிய மருதமுத்தூர் கிராமத்துல மணிகண்டன் என்பவர் கல் இறக்கி வியாபாரம் செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து இந்த கல் இறக்கும் நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ள சென்றிருக்கிறார்கள். அப்போது மணிகண்டனுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதத்தில் முற்ற நிலையில மணிகண்டன் அங்கிருந்த ஒரு பெரிய கட்டையை தூக்கி எஸ்ஐ தாக்கியிருக்கிறார். இதுல தலையில பலத்த காயமடைந்த எஸ்ஐ உடனடியாக தற்காப்பிற்காக கையில் இருந்து துப்பாக்கி வைத்து அவரை சுட முயற்சித்திருக்கிறார். மீண்டும் வாக்குவாதம் முற்றி கட்டையை கொண்டு மீண்டும் தாக்க முயற்சித்த போது எஸ்ஐ இசைக்கராஜா தற்காப்பிற்காக அந்த எதிரே இருந்த நபர் மணிகண்டனை சுட்டிருக்கிறார். இதுல காலில் காயமடைந்த நிலையில இருவருமே தற்போது நெல்லை தென்காசி மாவட்டத்தில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரை தாக்கிய நிலையில தற்போது துப்பாக்கியால் சுடப்பட்டு ஒருவர் பிடிக்கப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். போலீசார் மீது தாக்குதல் நடத்தினதுனால இளைஞரை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. தென்காசியில இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.